சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சேது, அதுக்கடுத்து அப்பச்சி, கருப்பன் எல்லாரும் கிளம்புறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ் காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. அங்க ராஜாங்கம் வந்து தமிழுக்கு வந்து இது குடுக்குறாங்க பரிசு. காலேஜிலிருந்து அந்த அமைச்சர் இருக்கிறதுனால ராஜாங்கத்து மூலியமா அவங்க தமிழுக்கு அவார்டு குடுக்கணும்னு எடுத்து அவங்கள கூப்பிட்டதுனால வாராங்க ராஜாங்கம். ராஜாங்கம் வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பரிசு எல்லாத்தையும் குடுக்குறாங்க. குடுத்தோனே நம்ம ராஜாங்கம் வந்து பேசுறாங்க நம்ம தமிழ பத்தி. தமிழ் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பொறுமைசாலி, நல்ல படிப்புள்ளவா, நல்லா வந்து இந்த கிராமத்துல இப்ப நான் கொன்னும் எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா, தமிழ் செய்த தான் உயிர பணய வச்சு அந்த உயிர காப்பாத்தணும் அப்படின்னு அவ எடுத்திருக்க அந்த முயற்சிக்கு என்னோட மனதார வாழ்த்துக்கள் அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. இத பார்த்தோனே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. ராஜாங்கம் வந்து பெருமையா பேசினோனே நம்ம தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சைடுல இருக்கக்கூடிய கருப்பன், அப்பச்சி எல்லாரும் கை தட்டுறாங்க. இந்த சைடுல நின்னுட்டு தமிழ் சொல்றாங்க, "எங்க மாமா கையால இந்த விருத வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு" அப்படின்னு சேதுக்கும் அவங்களுக்கும் குடுக்குறாங்க. "என் மகனும், என் மருமகளும் ரொம்ப காலம் பிரியாம வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றாங்க ராஜாங்கம். இத கேட்டோனே தமிழுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. சேதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்பா பேசுறது நமக்கு சாதகமா பேசுறாங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் அவார்டு குடுத்து முடிச்சோனே வீட்டுக்கு கிளம்பி வந்துருதாங்க. வந்தோனே இங்க ராஜாங்கம் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. யாருன்னா தமிழ. தமிழ் இந்த அளவுக்கு இந்த வீட்ல நம்ம உயிர எல்லாத்தையும் காப்பாத்தியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அப்பச்சி சொல்றாங்க, "ஆமா, அவ அந்த சிறுக்கி மட்டும் இல்லன்னா, வீட்ல உள்ளவங்க இப்ப யார் உயிரோட இருக்க முடியும்? தமிழ்ன்னு ஒருத்தி இல்லன்னா, இந்த வீட்ல மதிப்பு மரியாதை யாருக்கு இருக்கு? இன்னைக்கு இருக்க காரணமே நம்ம மதிப்பு மரியாதையோட இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் தான்" அப்படின்னு சொல்லவும், கோவம் வருது யாருக்குன்னா சாவித்திரிக்கு. "ஏம்மா, நீ எப்ப பார்த்தாலும் அந்த தமிழையே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்க. ஏடி சும்மா இருடி. எனக்கு தெரியாது, என் பேரனும் அவனும் என்ன லெவலுக்கு கஷ்டப்பட்டு மருந்த கொண்டு வந்து உயிர காப்பாத்தியிருக்காங்க. அது காலேஜ்ல எல்லாரும் சேர்ந்து விருது குடுத்துருக்காங்க. அதுவும் தமிழு, அதுவும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து தான் உயிர கூட பெருசா பார்க்காம, நம்ம உயிரெல்லாம் காப்பாத்துனவளுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாமாடி?" அப்படின்னு அப்பச்சி பேசுறாங்க. இத கேட்டவுனே இருக்கவங்க, "அப்பத்தா நீங்க சரியா சொன்ன" அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. "ஏய் சாவித்திரி, நீ பேச்ச நிறுத்து." உடனே இந்த சைட்லேருந்து நம்ம இவங்க வராங்க, ஈஸ்வரியும் அவங்களும். இத பார்த்தோனே நம்ம ராஜாங்கத்துக்கு கோவம் வருது. "என்ன, நீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு. "இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. ஏதோ போஸ் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டான்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "என்னது தெரியாம தப்பு பண்ணிட்டானா? வீட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் ஏமாத்தியிருக்கான். வீட்ல வாய தொறந்தா பொய் தானா? அதுவும் ஒரு பொண்ணுட்ட இருந்து அடிச்சு வாங்கி 1,00,00,000 என்ட்டேருந்து பணத்த வாங்குறதுக்கு நீங்க இது பண்ணியிருக்கீங்க. என் மகன் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா, இப்போ நான் பணத்த உங்களுக்கு குடுத்துருப்பேன். நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு" ராஜாங்கம் திட்டி முடிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.